கணேஷ் விரதம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான மர்மத்தையும் அதோட பலன்களையும் தெரிஞ்சா நீங்க அசந்துடுவீங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி விரதத்தோட ஆழமான அர்த்தத்தையும் அது நமக்கு எப்படி பலன் கொடுக்குதுன்னும் விரிவா பார்க்க போறோம். இது வெறும் சம்பிரதாயம் மட்டும் இல்லைங்க, இதுல அறிவியல் பூர்வமான விஷயங்களும் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு புது வெளிச்சம் கிடைக்கும். முதல்ல இந்த கணேஷ் விரதம் ஏன் வந்ததுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு சுப காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் முதல்ல விநாயகரைத்தான் வணங்குவோம். அதுக்கு காரணம், அவர் தடைகளை நீக்குறவர், ஞானத்தின் அதிபதி. ஆனா இந்த விரதம் வர்றதுக்கு புராணத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஒருமுறை பார்வதி தேவி தன் உடம்பில் உள்ள அழுக்கிலிருந்து ஒரு பிள்ளையை உருவாக்கினார். அவர்தான் நம்ம கணபதி. அவர் அங்கே காவலாக இருக்கும்போது சிவன் வந்தார். அப்போது கணபதி அவரை உள்ளே விடாமல் தடுத்தார். கோபமடைந்த சிவன் கணபதியின் தலையை வெட்டிவிட்டார். பிறகு பார்வதியின் துயரத்தை பார்த்து யானையின் தலையை வெட்டி கணபதிக்கு இணைத்து உயிர்ப்பித்தார். இதுதான் விநாயகர் அவதாரம். இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கும் விரதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு. இங்கதான் அந்த மர்மம் ஆரம்பிக்குது. கணபதிக்கு ஒரு முறை சந்திரன் சாபம் இட்டான். அவனது சிரிப்பை பார்த்து கேலி செய்ததால் விநாயகர் அவனை சபித்தார். அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரன் மறைந்து இருப்பான். அவனை பார்த்தால் களங்கம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அன்றைய தினம் சந்திரனை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இது வெறும் மூடநம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னால ஏதும் அறிவியல் இருக்கா? நீங்க இந்த சந்திரனை பார்க்க கூடாதுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இது பத்தி என்ன தெரியும்? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விரதத்தோட பலன்கள் வெறும் ஆன்மீக ரீதியானவை மட்டுமல்ல. இது நம்ம உடல், மனம், ஏன் நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எப்படி தெரியுமா? அடுத்த பகுதியில பார்ப்போம். சரி, இப்போ அறிவியல் பக்கத்துக்கு வருவோம். கணேஷ் விரதம் முக்கியமா சதுர்த்தி அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம முன்னோர்கள் வானிலை மாற்றங்களை, கிரக நிலைகளை எல்லாம் கவனிச்சுதான் இந்த விரத முறைகளை வகுத்திருக்கான். முக்கியமா சதுர்த்தி அன்னைக்கு சந்திரன் மறைந்திருக்கும் அல்லது மிகவும் பலவீனமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம உடல்ல சில ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கும். உடலை ஒருவித டீடாக்ஸ் செய்ய இது ஒரு நல்ல நேரம். இந்த விரதத்துல நம்ம என்ன சாப்பிடுறோம்? பெரும்பாலும் எளிமையான உணவுகள், பழங்கள் அல்லது ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறது. இது நம்ம செரிமான மண்டலத்துக்கு ஒரு ஓய்வு கொடுக்குது. நம்ம உடல்ல சேரும் நச்சுப் பொருட்களை வெளியேற்ற இது ஒரு சிறப்பான வழி. உதாரணத்துக்கு, ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கும்போது நம்ம வயிறு மற்றும் குடல் சீரமைப்புக்கு உள்ளாகுது. இது செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்றவற்றை சரிசெய்ய உதவும். மேலும் உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையவும் வாய்ப்பிருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எளிமையான உணவு முறை உடலுக்கு புது ஆற்றலை கொடுக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவும். ஆச்சரியமா இருக்குல்ல? வெறும் சாமியை கும்பிடுறதுக்கு இவ்வளவு அறிவியல் காரணங்கள் இருக்கான்னு. நீங்க எப்போதாவது விரதம் இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்தப்போ உங்களுக்கு என்ன மாதிரி உடல் ரீதியான மாற்றங்கள் தெரிஞ்சது? உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இப்போ இந்த விரதம் மனசுக்கு எப்படி நன்மை செய்யுதுன்னு பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த கணேஷ் விரதம் மன அமைதிக்கு ஒரு சிறந்த வழி. விரதம் இருக்கும்போது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்த பயிற்சி செய்றோம். நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த கத்துக்குறோம். இது மன அழுத்தத்தை குறைக்கும், பதட்டத்தை போக்கும். கணபதியை வணங்குறது ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும்னு சொல்வாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சரியா யோசிச்சு தெளிவா முடிவு எடுக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். இது நம்ம வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும். மேலும் இந்த விரதத்தின் மூலம் நாம சுய கட்டுப்பாடுக்குள்ள வர்றோம். உணவு, ஆசை போன்றவற்றை கட்டுப்படுத்த கத்துக்குறோம். இந்த சுய கட்டுப்பாடு வாழ்க்கையின் மற்ற எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற உதவும். உங்களுக்கு தெரியுமா,
பல பெரிய சாதனையாளர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒருவித மன கட்டுப்பாட்டு பயிற்சிகளை, அது விரதமா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், பின்பற்றி இருக்காங்க. இந்த சுய கட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க உங்க வாழ்க்கையில சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறதா உணர்றீங்களா? எந்த விஷயத்துல நீங்க சுய கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த கணேஷ் விரதத்தோட ஒரு முக்கியமான, பலரும் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இந்த விரதத்தை இன்னும் சிறப்பா அனுஷ்டிப்பீங்க. என்ன அதுன்னு பார்ப்போமா? காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. மெயின் கான்டென்ட் பார்ட் 4. கணேஷ் விரதத்தின் மர்மமும் அதன் ரகசிய பலன்களும். நாம முதல்ல பார்த்தோம்ல, சந்திரனை பார்க்க கூடாதுன்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுகிறான். அவன் அன்னைக்கு பலவீனமாக இருக்கிறான். அதை பார்க்கும்போது நம்ம மனசும் பலவீனமடையலாம், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். ஆனால் இந்த விரதத்தை சரியா, மன தூய்மையோட அனுஷ்டிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1. தடைகள் நீங்கும். கணபதியே தடைகளை நீக்குறவர். அவரோட அருளால நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் விலகும். இது வெறும் வேலை, படிப்பு விஷயங்கள் மட்டும் இல்லை, மன தடைகளும் அடங்கும். 2. ஞானம் பெருகும். சொன்ன மாதிரி கணபதி ஞானத்தின் அதிபதி. அவரோட அருளால எந்த விஷயத்திலையும் தெளிவு பிறக்கும். புதிய யோசனைகள் வரும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 3. நேர்மறை ஆற்றல். விரதத்தின் மூலம் உடலும் மனமும் தூய்மையாகும். இது நம்மை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வளையத்தை உருவாக்கும். இந்த ஆற்றல் நல்ல விஷயங்களை நம்மிடம் ஈர்க்கும். 4. மன அமைதி. இதுதான் மிக முக்கியமானது. தொடர்ந்து விரதம் அனுஷ்டிக்கும் போது மனம் அமைதியாகும். தேவையற்ற ஆசைகள் குறையும். சந்தோஷம் பெருகும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பலன்கள் எல்லாம் நீங்க மனசுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தூய்மையான பக்தியோட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போதுதான் கிடைக்கும். வெறும் சம்பிரதாயத்துக்கு செஞ்சா பலன் குறைவாதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கணேஷ் விரதத்தோட முக்கியத்துவம், அதோட மர்மம், பலன்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்க போறீங்களா? இல்ல ஏற்கனவே அனுஷ்டிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நாம பார்த்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.